நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லங்க, ஒரு மாதமும் 2வது சனிக்கிழமையில நம்ம ரிவைவல் சர்ச்ல தீர்க்க தரிசன எழுப்புதல் கூடுகை நடைபெறுது. சோ உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நீங்க தாராளமா கூட்டிட்டு வாங்க. சோ காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். சோ நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
எல்ஷடாய் உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லோஹீம் உங்களை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நன்றி சொல்கிறோம். உங்கள் நாமங்களுக்காக நன்றி. யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷம்மா உம்மை துதிக்கிறோம். எல்ரோயி உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேல் அப்பா நன்றி சொல்கிறோம். இம்மானுவேல் என்ற நாமத்திற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. எங்கள் தாகத்தை எல்லாம் தீர்க்கிறவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா உம்முடைய வசனம் சொல்லுது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும்னு பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அப்பா ஜீவ தண்ணீரை வற்றாத ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் ஜீவ தண்ணீர். அவர் வற்றாதவர். அது ஒரு நாளும் வற்றாது. அந்த தண்ணீர் நமக்குள்ள வற்றவே வற்றாது. அது உங்களுக்குள்ள பொங்கி பொங்கி வருகிற நீரூற்றா இருக்கு. அது நித்திய ஜீவ காலமாய் உங்களுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றா இருக்கும்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. அதனால நமக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஊற்று அது தேங்கி கிடக்கிற தண்ணியில ஒரு நாள் உங்களுக்குள்ள இருந்து பொங்கி பொங்கி வருகிற நீர் ஊற்று. நீங்க எந்த அளவு ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவு அபிஷேகத்தினால நிரம்புறீங்களோ, எந்த அளவு அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்களோ, அந்த அளவு உங்களுக்குள்ள இருக்கிற நீர் ஊற்று அது பொங்கி வரும் பொங்கி வரும். உங்களுக்கு என்ன தாகத்தோடு நீங்க இந்த வேலையில ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க? சுகத்துக்காக சுகம் வேணுங்கிற தாகத்தோடு ஆராதிக்கிறீங்களா? அல்ல ஆசீர்வாதம் வேணுங்கிற தாகத்தோடு இருக்கீங்களா? சந்தோஷம் சமாதானம் வேணுங்கிற தாகத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அந்த ஊற்ற ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சுகத்தின் ஊற்ற உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. செழிப்பின் ஊற்ற உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தின் ஊற்ற உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. சந்தோஷத்தின் ஊற்று சமாதானத்தின் ஊற்ற உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள இருந்தே நம்ம மொண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஆவியானவர் ஒரு நாளும் உங்களை சுகத்தினால செழிப்பினால ஆசீர்வாதத்தினால சந்தோஷம் சமாதானத்தினால நிரப்புகிறவரா இருக்கிறாரு. உங்களுடைய பாத்திரத்தை நிரப்புகிறவரா இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற ஊற்று அது ஒரு நாளும் வற்றாது. இந்த வேலையை எல்லாரும் கேளுங்க. அப்பா ஜீவ தண்ணீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அது வற்றாத நீர் ஊற்று. அந்த சுகத்தின் ஊற்றை உங்க வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணுங்க. அப்பா இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனையில இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில எல்லாரும் குடும்பங்களுக்குள்ளேயும் சுகத்தின் ஊற்றை ரிலீஸ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். செழிப்பின் ஊற்று ஆசீர்வாதத்தின் ஊற்றை ரிலீஸ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். சந்தோஷத்தின் ஊற்று சமாதானத்தின் ஊற்றை ரிலீஸ் ஆவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா நாங்க எல்லாம் பரவி பாய்கிற நதி போல நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா எங்க குடும்பங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சுக நதி ஓடட்டும் ஆண்டவரே. செழிப்பின் நதி ஓடட்டும். ஆசீர்வாதத்தின் நதி ஓடட்டும். சந்தோஷத்தின் நதி ஓடட்டும். சமாதானத்தின் நதி ஓடுவதாக சொல்ற இயேசுவின் நாமத்தில் நீங்க அந்த ஊற்றை அடைத்து வைக்காதீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு நாள் ஆவியில நிரம்புங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க, அவருடைய வார்த்தையினால நிரம்புங்க. அப்ப அந்த ஊற்று உங்களுக்குள்ள இருந்து பொங்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த நதி போகிற இடம் எங்கும் உள்ள யாவும் எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்னு வசனத்துல இருக்கு. அந்த நதி போகிற இடம் எல்லாம் பசுமை தான், ட்ரைனஸே கிடையாது. அங்க இருக்க மரங்கள் எல்லாம் கனி தருகிற மரங்களா வச்சிருக்கிறாரு. ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன சில வார்த்தைகளை நான் பேசுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்ன சொன்னார்னா, போய் ஜனங்களை ஆசீர்வதினார். அவ்வளவுதான். இந்த ஒரு வாரமாக ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஏன்னா நம்ம கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிற கடவுளாக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் பெரிய ஆட்கள்கிட்ட போய் இந்த கல்யாணம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண போவாங்க பாருங்க. புது பொண்ணு புது மாப்பிள்ளை என்ன சொல்லுவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழு. என்னதான் பெருவாழ்வு வாழுன்னு அவங்களால சொல்ல தான் முடியும். அவங்கள அந்த வாழ்க்கையை வாழ வைக்க முடியாது எந்த மனுஷனாலும். ஆனால் இந்த ஆண்டவரால் ஒரு பெரிய வாழ்வு, பெருவாழ்வு, நல்ல வாழ்வு நம்மளை வாழ வைக்க முடியும் அந்த தெய்வத்தால். உலகத்தில் இருக்கிற மனுஷங்க சொல்லுவாங்க நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை நல்லா வாழ வைக்கிற தெய்வம் அவர் ஒருத்தவர் தான். நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கிறது அது பலிக்குதோ பலிக்கலையோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசையாக இருக்கிறாரு. நம்மளை பிளஸ் பண்ண ஆசையாக இருக்கிறாரு. இங்கே பாருங்க, உபாகமம்
6வது அதிகாரம் நான் படிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படி. ஹல்லேலூயா. முதல்ல ஒரு பிளெஸிங் சொல்கிறேன். உங்கள் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும். யாருக்காவது மரணம் பயம் இருக்குதா? ஐயோ நான் பாதியில் மரணிச்சிருவணும்னு பயமாக இருக்குது, ஒரு பூரண ஆயுசோட நான் வாழ மாட்டேனோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும். அவர் பாருங்க நம்மளை எப்படி நம்ம ஆசைப்படுறாரு. நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ ரொம்ப நாள் உயிரோட வாழணும்ப்பா அப்படின்றார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா என் குழந்தை, நீ ரொம்ப நாள் உயிரோட வாழணும். அவரோட ஆசையை பார்த்தீங்களா? ஒரு தகப்பனுடைய ஆசையை பார்த்தீங்களா? அவர் எப்படி பிளஸ் பண்ணுறாருன்னா, நாம் நீடித்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம நீடித்து வாழுவோம், நெடுநாள் வாழுவோம், பூரண ஆயுசா வாழுவோம். அந்த பூரண ஆயுசு வந்தாலும் நல்ல பலத்தோட வாழுவோம். அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் சுதந்தரிக்கிற போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. ஆண்டவர் இன்னொன்று ஆசைப்படுறார் பாருங்க. என்ன ஆசைப்படுறாருன்னா, நம்ம சுதந்தரிக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்ன கடவுளுங்க, என்ன கடவுள்? நம்ம சுதந்தரிக்கணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சு, நீ போ, நீ யுத்தத்துக்கு போ, நான் அவன் கூட நின்று யுத்தம் பண்ணுவேன், அதனால் உனக்கு நான் ஆயத்தம் பண்ணினது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணது எல்லாத்தையும் நீ போய் எடுத்துக்கோ, எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன், நீ யுத்தத்துக்கு போகிற மாதிரி போ. அப்போ சொல்லுவார், ஒன்று சும்மா இரு, அவன் அது கிடச்சிரும், இல்லை ஆர்ப்பரி, இல்லை கிடச்சிரும், இல்லை 300 பேர் போ கிடச்சிரும். இந்த மாதிரி ஐடியா கொடுத்து ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று சொல்லி அதை சுதந்திரிக்க வச்சாரு. ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்க நான் அவங்களுக்காக வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும், அதை எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சிலுவையில் போய் எல்லாவற்றையும் நமக்காக தம்ம உயிரையே கொடுத்து, இவங்களால் சுதந்திரிக்க முடியல அப்படின்றதுக்காக நமக்காக செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சு இன்னைக்கு சிலுவையின் ஆசீர்வாதங்களையும் பாருங்கள். நம்ம தெரிந்து கொண்டால் தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், அடுத்த வசனம் இருக்குது. இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பதற்கும். ஹல்லேலூயா. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம நல்லா இருக்கணுமாங்க. ஆண்டோடைய இருதயத்தை பார்த்தீங்களா? நம்ம கஷ்டப்பட்டு வாழ்றது இல்லைங்க, நம்ம ஏனோ தானோன்னு வாழ்றது இல்லை, என்னமோ வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போறேங்க அப்படின்னு இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ நல்லா இருக்கணும்பா, என் புள்ள நல்லா இருக்கணும். அந்த இருதயம் பாருங்க, தகப்பனுடைய. இது என்ன, இப்போ நம்ம ஒரு தகப்பன் ஆகிட்டோம். இன்னைக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி படிக்கும்போது சில வசனங்கள் நமக்கு தெரியல, ஆனால் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நம்ம பிள்ளைகளை பெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபாதர் ஹார்ட்டு, தகப்பனின் இருதயம் எப்படி இருக்குதுன்றது. அவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் இருதயம் எப்படி தெரியுமா இருக்கு? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா, என் புள்ள நல்லா இருக்கணும்னால என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு நான் ரெடிப்பா, என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள நல்ல வாழ்க்கை வாழணும்ப்பா, என் புள்ள நீடித்த நாளாக இருக்கணும்ப்பா, என் புள்ள எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும், நான் வச்சிருக்கிறது எல்லாவற்றையும் ஒரு ஆசீர்வாதத்தை என் புள்ள விடக்கூடாதுப்பா, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ப்பா, அதுக்காக நான் என்ன வேணா செய்கிறேன்ப்பா என் பிள்ளைக்காக. என்ன ஒரு இருதயம். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ நன்றா இருக்கணும். இஸ்ரவேலே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனமே நீ நல்லா இருக்கணும். இதை விட வேற என்னங்க வேணும்? நம்மளாம் நம்ம பிள்ளைங்களை நினைப்போம், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதுங்க. சில பேர் தான் சொல்லுவாங்க, நான் தான் கஷ்டப்பட்டேங்க, என் புள்ள நல்லா இருந்துட்டு போட்டுங்க அப்படின்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ நல்லா இருக்குன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டேன்ப்பா, நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் தியாகம் செஞ்சேன், என்னையே தியாகம் செஞ்சேன், என் ரத்தத்தை சிந்தினப்பா. நம்ம நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு உயிரை விட்ட தெய்வங்க. போய் சம்பாதிச்சுட்டு வரேன்னு எல்லாம் வெளிநாடு போய் என் குடும்பத்துக்காக சம்பாதிச்சுட்டு வருவாங்க. இந்த தெய்வம் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி தன் உயிரை
நமக்கு விலைக்கிரயமாக கொடுத்து ஒரு நல்ல, ஏன் தெரியுமா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருப்போம். நான் சொல்கிறேன், ஏசு நான் ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுதந்தரிப்பீங்க, நீங்கள் நீடித்த நாட்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்த வசனம் பார்க்குறோம், உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, பாலும் தேனும் ஓடுற தேசம்தான் ஒரு வாக்குத்தத்தம். என்ன இருதயம், ஒரு கடவுளுடைய இருதயத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதாங்க நம்ம ஃபாதர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, இந்த பாலும் தேனும் ஓட தேசத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இப்போ இங்கே வந்து என்னம்மா சொல்கிறாரு தெய்வம், எப்பா நான் உன்னை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீ இங்கே எப்படி தெரியுமா இருக்கணும், நீ மிகவும் விருத்தி அடையணும். எப்படி இருக்க, பாலும் தேனும் ஓட ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாருங்க, ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறாருங்க. பால் ஒரு பக்கம் ஓடுதுங்க, தேனு ஒரு பக்கம் ஓடுதுங்க, நல்ல தேசங்க அது. அங்கே வந்து திரும்பி என்னம்மா சொல்கிறாரு, நீ மிகவும் விருத்தி அடையணும்னு ஆசைப்படுறாரு நம்ம அப்பா. இந்த ஆண்டருடைய பிளெஸ்ஸிங்க்கு, ஆசீர்வாதத்துக்கு எண்டே இல்லைங்க, எண்டே கிடையாது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு எல்லையே கிடையாதுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பாருங்களேன், இந்த நீ மிகவும் விருத்தி அடைவதற்குமா. அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வந்தாச்சு. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் கிடச்சிருச்சிங்க, என் லைஃப் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அங்கே ஒரு வார்த்தையை போடுங்க, இன்னும் ஒரு விருத்தி இருக்குது. அது சாதாரண விருத்தி இல்லைங்க, மிகவும் விருத்தி அடையணும். அல்லேலூயா. சாதாரண விருத்திலாம் இல்லை. கடவுள் என்னமா சொல்கிறாரு, அங்கே கொண்டு வந்து வச்சோம், நீ இங்கேயும் ஒரு மிகப்பெரிய விருத்தி அடையணும்ப்பா, நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ விருத்தி அடையணும்ப்பா, நீ பெருகணும்ப்பா. இதுதான் தகப்பனுடைய இருதயம். அவர் நம்ம நல்லா இருக்கணும்னு எப்படி ஆசைப்படுறாரு பாருங்க. என் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்துக்கு என்கிட்ட நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல லெவலில் வந்தாலும் அங்கேயும் சொல்வார், போட்டுக்கோங்க இங்கேயும் ஒரு மிகவும் விருத்தி இருக்கு. அந்த மிகவும் விருத்தியில் போய் நிற்பீங்க. என்ன ஆண்டவரே போதுமானா, இல்லை இதுலேயும் ஒரு மிகவும் விருத்தி இருக்கு, இதுக்கு எண்டே கிடையாதுன்றாரு. இதுக்கு ஒரு எண்டே இல்லை. அடுத்த வசனம் நம்ம பார்க்குறோம், அவைகளை செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஒன்னே ஒன்று தான் சொல்கிறாரு, என்னன்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இதுதான் யோவானில் சொல்லுவார் ஆண்டவர். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் என்னில் அன்பாய் இருக்கிறீர்கள் என்று நான் எதனாலப்பா தெரிஞ்சுக்குவேன், என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால. ஒன்றே ஒன்று தான், இந்த ஜனம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தாங்க. ஏன் தெரியுமா, அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால தான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களும் எது மேலே இருக்குங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நான் ஒருத்தவங்களை நேசிக்கிறேன்றது எப்படிங்க தெரியும்? கணவன் மனைவி, கணவன் சொல்கிறத மனைவி கேட்கலான்னா, மனைவி சொல்கிறத கணவன் கேட்கலான்னா அவங்கள மதிக்கலன்னு அர்த்தம். அந்த உறவு எப்படி இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, அடுத்தது பார்ப்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆசீர்வாதத்தெல்லாம் அளவே இல்லைன்றாரு. அவர் கேட்கறது என்ன தெரியுமா, என்னை நேசி, என்னை அன்பு கூறு, என்னை ஃபுல்லாக எனக்கு ஒன்றை தானே ஃபஸ்ட்டு பிடிக்கும், உனக்கு முழுசாக என்ன தானே பிடிக்கும். அதான் கேட்குறாரு. எப்படி கேட்குறானா, அறக்குறையாக என்னை நேசிக்காத. அவர் எப்படி எதிர்பார்க்குறாருனா, நம்மளை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை நேசிக்க அவர் ஆசைப்படுறாரு. இங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற இந்த வார்த்தைகள்லாம் எங்கெங்கே இருக்கணும், நம்ம இருதயத்தில்.
நம்ம இருதயத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் சொல்றாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஹல்லேலூயா. அந்த முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு உள்ளத்தோடும் என்னங்க அது எப்படிங்க நேசிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதை தான் கீழே சொல்கிறாரு. எப்பா, நீ உக்காந்தாலும் வார்த்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நீ எழுந்தாலும் வார்த்தை என் வார்த்தையை நினச்சிட்டே இருக்கணும். நீ எங்கேயாவது வெளியே நடந்து போனாலும் என் வார்த்தை என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். நீ படுத்து தூங்கும் போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரொம்ப பொசசிவான காடுங்க அவர். நம்மளை ஏன் தெரியுமா அவர் ஏன் எதிர்பார்க்குறாரு? ஏன்னா அந்தளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறார். அந்தளவுக்கு அவர் நேசிக்கிறனால தான் நம்மள சொல்ல, நீங்கள் ஒரு ஆளை ரொம்ப நேசிக்கிறீங்க, பதிலுக்கு அவங்கள நேசிக்கலாம் ஹர்ட் ஆவீங்களே. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை உயிரையே கொடுத்து நேசிக்கிறார். நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சு நேசிச்சாரு. பதிலுக்கு நம்ம நேசிக்காம. இப்போ உங்களை எல்லாரையும் உங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு அங்கிள் வராரு. ஃபாரின்லேருந்து அங்கிள் நல்லா சூட்கேஸ் நிறையா சாக்லேட்டு, நிறைய கிஃப்ட்டு, நல்லா கோல்டு பிஸ்கட்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு நிறைய கேஷ்லாம் எடுத்துக்கிட்டு சூட்கேஸ் ஒரு 10 சூட்கேஸ் எடுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வராரு. காலிங் பெல் அழுத்துன உடனே கதவை திறந்துட்டு 10 சூட்கேஸ் தூக்கி உள்ளே போட்டுட்டு அங்கிளை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அங்கிள் கொண்டு வந்ததெல்லாம் வேணும், அங்கிள் மட்டும் வேணாம், வெளியே போங்கன்னா அதுதான் நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வேணும், ஆனால் ஆண்டவர் மட்டும் வேணாம் அப்படின்னு நம்ம கதவை சாத்துக்கிறவரா இல்லை. அவர் சொல்கிறாரு, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருத்தன் திறந்து வந்தானா நான் அவனுக்கு உள்ளே போய் அவன் உட்காந்து நான் சாப்பிடுவேன்றாரு, நான் போஜனம் பண்ணுவேன்றாரு. உங்கள் கூட சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாரு இந்த கடவுள். உங்களோட ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்க ஆசைப்படுறாரு. உங்களோட ஒரு உறவு வச்சுக்கொள்ள ஆசைப்படுறாரு. ஆண்டவர் உங்களோடு உறவாட ஆசைப்படுகிறார். நம்ம ஐயோ பிரதர், அந்த உறவு இல்லை, இவங்களை நேசிச்சு அவங்கள நேசிச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உண்மையாலுமே நேசிக்கிற தெய்வம். அவரை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடணும் பாருங்க. அதான் அடுத்த வசனம் சொல்லுது, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. இந்த வசனத்தை என்ன பண்ணணுமா பாருங்களேன், கையில் கட்டிக்கணுமா. வாட்சு கட்டுறோமோ இல்லையோ அவர், ஏன்னா இது ஏன் இவ்வளோ மென்ஷன் பண்ணுறான்னா அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை சொல்கிறார் அவர். அதை உன் கையில் கட்டிக்கோ, அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கிடவுது. வார்த்தை எப்படி இருக்குன்னா கண்ணுக்கு நடுவில் இருக்குதான். நீ எதை பார்த்தாலும் வார்த்தையை வச்சு தான் நீ பார்க்கணும். நீ பார்க்குற, இப்போ நம்ம ஒரு பெரிய பில்டிங், ஒரு வீடு வாங்கணும், என்ன செய்யணும்? பேர் கையில் பணம் இருக்கா, பணத்தை வச்சு பார்க்காதீங்க, ஆண்டுடைய வார்த்தையை வச்சு பாருங்க. எது செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்குதா, அதை செய்ய முடியாத, வாங்க முடியாத ஏதோ ஒரு காரியம் வச்சுக்கோங்களேன், அதை உங்கள் பலத்தை வச்சு பார்க்காதீங்க, உங்கள் வேற எதையும் வச்சு பார்க்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை வச்சு பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தை உங்களுக்காக எல்லாவற்றையும் என்னென்ன வேணுமோ செட்டில்மெண்ட் பண்ணிடுச்சு. அந்த வார்த்தை சிலுவையில் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் செட்டில்மெண்ட் பண்ணிடுச்சு. அது பே பண்ணிடுச்சு. உங்க லைஃபுக்கு, ஃபுல் லைஃபுக்கு என்னென்ன வேணுமோ, உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன தேவைகள் எல்லாமே சிலுவையில் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. சிலுவையில் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக அவர் பே பண்ணிட்டார் ஏற்கனவே. அதை நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பேதுரு காலில், அப்போஸ்தலர்கள் காலில் வந்து தங்கத்தையும் வெள்ளியும் கொட்டினார்களாம். அவர் காலில் வந்து கொட்டினாங்க. அவர் ஒரு வாட்டி கேட்பார் ஆண்டவர்கிட்ட, எல்லாவற்றையும் விட்டு உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாரு. அவர் இம்மைக்கும் கொடுப்பேன், மறுமைக்கும் கொடுப்பேன்னு சொல்லுவார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த பேதுரு காலில் வந்து கொட்டினாங்களே, அப்போ அந்த பேதுரு நினச்சி பார்த்துருப்பாராம், நான் அன்னைக்கு ஜீசஸை பார்த்து கேட்டேன், ஜீசஸ்ட எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தல, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் என் காலில்
நான் கேட்காததெல்லாம் கொட்டி கிடக்கிறது, கொட்டி கிடந்துச்செல்லாம். அதுக்கு மேல அவர் ரூல் பண்றவரா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இன்னைக்கெல்லாம் போர்டு வச்சுட்டோம், வசனம் போர்டெல்லாம் தூக்கி வச்சுட்டோம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையால் எழுதியிருக்கிறாங்க போல இருக்கு எல்லாம் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை வீட்டு வாசப்பரில் எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ள நீங்க பிரவேசித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை ஆசீர்வாதங்களுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுகிற தெய்வம். என்னுடைய பலம் பிரவேசிச்சிடலாமா? இல்லை என்னுடைய தாளந்து, என் படிப்பு, என் வேலை கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போயிடுமா? இல்லை, கர்த்தர் தான் நம்மளை கொண்டு போவார் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள. அவர் சொல்ற, நீ பிரவேசிக்க பண்ணும்போது, நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டு இருக்கீங்க, உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உள்ள போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாப்பீங்க, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீர்கள். எத்தனை வருஷம் அந்த ஜனம் பாலைவனத்தில் அலைஞ்ச ஜனம் தெரியுமா? தண்ணிக்காக ஏங்கின ஜனம் தெரியுமா? இங்க நீருற்றுகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த வனாந்தரத்துல எந்த மரம் இருந்துச்சா, எந்த பழம் இருந்துச்சான்னு தெரியல. அது ஒரு நேரம் அவங்க வாழ்க்கையில, ஆனா அந்த வாழ்க்கையை கடந்து வந்தாங்க. அதுவே அவங்க வாழ்க்கையா இருக்கவில்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். அதுவே அவங்க வாழ்க்கையா நிரந்தரமா இல்லை. அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல பிரவேசிக்க செய்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்களை பிரவேசிக்க செய்வார். நம்மளை பிரவேசிக்க செய்கிறது அவர். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளால பிரவேசிக்க முடியாது, நம்மளை அவர் பிரவேசிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் அங்க ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறது அவர். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்க. இங்க ஒரு வீடு கட்டுறதுக்கே மூச்சு தள்ளுது. ஆசீர்வாதம் என்னமா சொல்லுது? நீ கட்டாத பெரிய பட்டணங்களையும், சிட்டிஸ். ஒரு வீடு, அந்த ஒரு பட்டணத்துல எத்தனை வீடுங்க இருக்கும்? குறைஞ்சபட்சம் ஏன் சொல்றேன், அந்த காலத்துல ஒரு 100 வீடு இல்லை ஒரு 1000 வீடு. இங்க பாருங்க, அது சாதாரணது இல்லை. நீ கட்டாத வசதியான, சாதாரண இல்லைங்க, வசதி. வசதி வருதுங்க உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால. வசதி வருது, எல்லா வசதி வருது, எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு. வசதி இல்லாம இருக்கிற எவனும் சொல்ல முடியாது. வசதியா இருப்பீங்க, எல்லா வசதி வருதுங்க. சாதாரண பிளஸிங் தர மாட்டாருங்க. என்னங்க இந்த கடவுள் அங்க பாலும் தேனும் கொண்டு போனா அங்கேயும் மிகவும் விருத்தின்றாரு. இங்க பெரிய பட்டணம்னா எப்ப அது வசதியா இருக்கும்பா உனக்கு. உங்க வசதிக்கு உங்களை வாழ வைப்பாருங்க. உங்க வசதிக்கு நீங்க வாழுவீங்க, நல்ல வசதியா இருப்பீங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? லக்ஸரி லைஃப். கடவுளுடைய இருதயம் அதுதாங்க. நல்லா உங்களை வாழ வைப்பார். லக்ஸரியா நல்லா என்ஜாய் பண்ணி. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை இல்லை. இங்க விஷயமே என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதா இங்க கடினமாயிடுது எல்லாத்துக்கும். ஒன்னே ஒன்று சொல்றாரு, என் வார்த்தையின்படி. இந்த வேதத்தில் எல்லாருமே பாருங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவங்களாம் சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஆரம்பத்துல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை மட்டும் ஒருத்தன் கீழ்படிச்சுட்டான், அவர் வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்துட்டான், ஆண்டோட வார்த்தை இப்படி சொல்லுப்பா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வாழுவேன்ப்பா, அவருடைய கைடன்ஸ்குள்ள நான் வந்துடுறேன்ப்பா, நானா எதையும் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு கூட பார்த்தோம். அப்படி உள்ள போயிட்டு இருக்கும் போதே ஆசீர்வாதம் பொத்து 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 பொத்துன்னு உளுந்துரும். அதை தேடி நம்ம போக வேண்டிய அவசியம். அதுவா கொட்டும். ஆசீர்வாதமான மழை பெய்யும்னாரு. ஆசீர்வாதம் எப்படிங்க பெய்யுதா? மழை மாதிரி பெய்யுங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம் எப்படிங்க ஓடும்? ஆறு மாதிரி ஓடுங்க. ஆசீர்வாதமான மழை பெய்யுன்னா ஆசீர்வாதம் மழையா பெய்யுது, பூமியை நினைக்குது. அது என்ன ஆகுது? அது ரோட்லலாம் தண்ணியா ஓடுது இல்லை. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் அப்படி ஓடுங்க. மழை பெஞ்சு எல்லாம் ஓடும். உங்க குளங்கள் நிரம்பும், டேம் நிரம்பும், ஆறுகள்லாம் பெருக்கெடுத்து ஓடும், ஆசீர்வாதம் ஓடும். அப்படி ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஆரம்பத்திலிருந்து படிக்கும் போது, என் வார்த்தைகளுக்கு
ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்க வாழ்ந்து பாருங்களேன். மரியாளா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆபிரகாம்ல இருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், அவ்வளவுதான். ஆபிரகாம் சீமானா இருந்தார். அவன் வேலைக்காரன் சொல்லுவாரு, கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, அப்புறம் அப்படின்னு கேட்டா அவர் சீமானா இருக்கிறார். அடுத்த வரி சொல்லுது. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம சீமானா தான் இருப்போம், ஒரு பிச்சைக்காரனா இருக்க மாட்டோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாதமும் 2வது சனிக்கிழமையில நம்ம ரிவைவல் சர்ச்ல தீர்க்க தரிசன எழுப்புதல் கூடுகை நடைபெறுது. சோ உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நீங்க தாராளமா கூட்டிட்டு வாங்க. சோ காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். சோ நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.